கிறிஸ்துவுக்குள் அன்பான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இன்பராம் இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் நாம் மத்தேயு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை கற்றுக்கொள்ளப் போகிறோம். நாம் நம்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நம்மை எவ்வாறு அடையாளப்படுத்த வேண்டும்? பரிசுத்த ஆவியானவரின் பணி என்ன? இத்தனை கேள்விகளுக்கும் விடையை காண தொடர்ந்து நிகழ்ச்சியினை கேட்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே இறுதியாக சுத்தமான மிருகமும் செத்து போனதென்றால் அதை தொடுகிறவன் தீட்டுள்ளவனாய் இருப்பான் என்பதை குறித்து நாம் சிந்தித்தோம். மட்டுமல்ல, மல்கியா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது போல தேவனுக்கு நாம் படைக்கும் காணிக்கைகள் எல்லாம் சிறந்ததானதாய் இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 41 முதல் 43 வசனங்களை பார்ப்பீர்கள் என்றால், தரையிலே ஊறுகிற பிராணிகள் எல்லாமே அருவருப்பானதாக இருக்கிறது, அது புசிக்கப்படக்கூடாது என்று கர்த்தர் சொல்கிறார். மட்டுமல்ல, ஊறுகிற பிராணிகளிலேயே 4 கால்களை உடையதும் அநேக கால்களை உடையதும் புசிக்கக்கூடாது. மொத்தத்திலே சொல்லப்போனால் ஊறுகிற எந்த பிராணியுமே தீட்டானது. லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 44, 45ஆம் வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் பரிசுத்தர் ஆகையால் தரையில் ஊறுகிற எந்த பிராணிகளிலும் உங்களை தீட்டுப்படுத்தாமல் உங்களை பரிசுத்தமாக்கிக் கொண்டு பரிசுத்தராயிருப்பீர்களாக. நான் உங்கள் தேவனாயிருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருப்பீர்களாக. ஊறும் எல்லா பிராணிகளும் அசுத்தமானவை என்பது எப்படி வந்ததென்றால், மனிதனுடைய வீழ்ச்சிக்கு காரணமாயிருந்த சர்ப்பமானது சபிக்கப்பட்டு தரையிலே ஊறும்படியாய் செய்யப்பட்டது. லேவியராகமம் 11, 46, 47ஆம் வசனங்களை பார்த்தால், சுத்தமானதற்கும் அசுத்தமானதற்கும் புசிக்கத்தக்க ஜந்துக்களுக்கும் புசிக்கத்தகாத ஜந்துக்களுக்கும் ஒரு கூர்மையான வித்தியாசத்தை மனிதன் அறிந்தவனாயிருக்க வேண்டும் என்று கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். சின்ன காரியங்களிலேயும் பரிசுத்தம் என்பது மிக அவசியமானது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அதுவே சோதனையாயிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருமே ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்திலேயும் பரிசுத்தமாயிருக்க வேண்டும். ஏன்? உங்கள் தேவனாயிருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து, அதாவது அடிமைத்தனத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருக்க வேண்டும். அருமையானவர்களே, கரைகள் நிறைந்த இந்த உலகத்திலே நீங்கள் கர்த்தரோடு கூட கர்த்தருக்காக நடக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்ய வேண்டியவர்களாய் இருக்கிறீர்கள். எந்த தெளிவான உறுதியான தீர்மானம் உள்ளத்திலே இல்லாமல் உங்களை நீங்கள் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளவே முடியாது. எனவே இந்த சுத்தமான மிருகங்கள் அசுத்தமான மிருகங்கள் என்ற பிரமாணங்களிலிருந்து கர்த்தர் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிற சத்தியம் இதுதான். லேவியராகமம் 12ஆம் அதிகாரத்திலே பாவத்தின் உள்ளான குணநலனை குறித்து சொல்லுகிறது. நாம் வைத்துக் கொள்ளுகிற தொடர்பினாலே நாம் பாவிகளாகிறது மட்டுமல்ல, நாம் பிறப்பிலேயே பாவிகளாய் இருக்கிறோம். இந்த அதிகாரத்திலே காணப்படுகிற பிரமாணமானது தாய்மையை குறித்தது. அதாவது பிறப்பின் மூலமாக பாவம் எப்படி தொடர்கிறது என்பதையும் நாம் அறிந்து கொள்கிறோம். சங்கீதம் 51:5 இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் என்று சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிறார். குழந்தை பிறப்பின் பொழுது பெண்ணின் தீட்டை குறித்து கர்த்தரை அறியாத மக்கள் மத்தியிலே அநேக மூட நம்பிக்கைகள் உண்டு. அப்படிப்பட்ட எந்த கருத்துக்களும் லேவியராகமத்திலே சொல்லப்படவில்லை. கடவுளை அறியாதவர்கள் ஒரு பெண் ஆணை விட தாழ்ந்த ஒரு நிலையிலே இருக்கிறாள் என்று சொல்வார்கள். இஸ்ரவேல் தேசத்தை சுற்றியிருந்த மக்கள் மத்தியிலே மோசேயின் பிரமாணங்களின்படி தாய்மைக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. மட்டுமல்ல, இவைகளிலே சுகாதாரம் தொடர்பான பிரமாணங்களும் உண்டு. குறிப்பாக உணவு பழக்க வழக்கங்களை பார்க்கும் பொழுது அது நமக்கு தெரிகிறது. தேவன் தன்னுடைய ஜனங்களுடைய சரீரத்திற்கு அடுத்த காரியங்களை குறித்தும் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். அதே நேரத்திலே நாம் எல்லாருமே பாவத்திலே பிறந்தோம் என்ற ஆவிக்குரிய உயர்ந்த சத்தியத்தையும் தெளிவுபடுத்துகிறார். மனிதன் எவ்வளவு கேடு நிறைந்தவன் என்பதை ஒவ்வொரு நாள் செய்தித்தாள்களிலேயும் நாம் பார்க்கக்கூடியதாயிருக்கிறது. ஒரே மனிதனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனிதனும் பாவம் செய்தபடியால் மரணமும் எல்லாருக்கும் வந்தது போலும் இதுவும் ஆயிற்று என்று வசனத்திலே வாசிக்கிறோம். ஒரு பச்சிளம் குழந்தையை ஒரு தாய் தன் கரத்திலே வைத்திருக்கும் பொழுது அந்த குழந்தையை குறித்து உலகம் அறியாமை, குற்றமற்ற தன்மை, நன்மையானது என்று பேசுகிறது, எண்ணுகிறது. ஆனால் கர்த்தரோ அதற்கு எதிர்மறையான ஒரு ஓவியத்தை இந்த அதிகாரத்திலே சொல்கிறார். ஒரு பச்சிளம் குழந்தையை ஒரு இளம் தாய் கரத்திலே வைத்திருக்கும் பொழுதும் அது அறியாமையையோ பாவம் இல்லாமையோ காண்பிக்கிறதில்லை. அது தீட்டானது என்றும் பாவம் நிறைந்தது என்றும் காணப்படுகிறது. அருமையானவர்களே, என்ன நடந்தது தெரியுமா? அந்த தாயானவள் இந்த உலகத்திற்குள்ளே மற்றும் ஒரு பாவியை கொண்டு வந்திருக்கிறாள். அவள் பாவியாய் இருந்தபடியினாலே அவளும் ஒரு பாவியை உலகத்திற்குள்ளே கொண்டு வர முடியும். அந்த குழந்தையின் தகப்பனாரும் ஒரு பாவியாகவே இருக்கிறார்.
S.H. கெல்லாக் என்பவர் சொல்லும் பொழுது, ஒரு குழந்தையின் பிறப்பிலே பெண்ணின் மேலே கூறப்பட்ட அந்த சாபமானது உச்ச நிலைமையிலே வெளிப்படுத்தப்படுகிறது. முதல் பெண் செய்த அந்த முதல் பாவத்தின் பயங்கரமானது எல்லா பெண்கள் மேலுமே வந்திருக்கிறது. நன்மைக்கும் ஆசீர்வாதத்திற்குமாக அந்த பெண்ணுக்கு கொடுக்கப்பட்ட வல்லமையானது பாவமான ஒரு குழந்தையை உலகத்திற்கு கொண்டு வரக்கூடியதாகிவிட்டது என்று எழுதுகிறார். ஞாபகம் இருக்கிறதா? கர்த்தர் முதல் பெண்ணிடத்திலே பேசின வார்த்தை ஆதியாகமம் 3:16 அவர் ஸ்திரியை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோடே பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார். அருமையானவர்களே, குழந்தை பிறப்பில் இருக்கிற வேதனை மட்டுமல்ல, அந்த குழந்தை பாவியாய் இருப்பதனாலே அவளுக்கு கொண்டு வரக்கூடிய மனவேதனையும் பெரிதானதாக வாய்ப்பு இருக்கிறது. இந்த காரணங்களினாலே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் திருச்சபையிலே பெண்களுக்கான சில விதிமுறைகளை குறித்து சொல்லுகிறார். 1 தீமோத்தேயு 2:12 உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை, அவள் அமைதலாயிருக்க வேண்டும். இவ்வாறு அவர் கூறுவதற்கு 2 காரணங்களையும் சொல்லியிருக்கிறார். வசனங்கள் 13-14 பாருங்கள். என்னத்தினாலெனில் முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டாள். மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். பெண்ணை விட ஆண் உயர்ந்தவன் என்பதற்காக இவ்வாறு கூறவில்லை, ஒழுங்குக்காகவும் தலைமைத்துவத்துக்காகவும் இது கூறப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக, பெண்ணானவளே முதலாவது பாவத்திற்குட்பட்டவள். அங்கே அவளே முன்னின்று வழி நடத்தினவள். விசுவாசியான ஒரு தாயும் கற்ப வேதனைப்படும் பொழுது அது தேவனுடைய நியாய தீர்ப்பின் அடையாளமாயிருக்கிறது. இந்த காரணத்தினாலே அவள் இந்த உலகத்திற்குள்ளே ஒரு பாவியான மனிதனை கொண்டு வந்தாள் என்பதனாலே அவள் தனது ரட்சிப்பை இழந்து போகவில்லை. எனவேதான் 1 தீமோத்தேயு 2:15 சொல்லும் பொழுது, தெளிந்த புத்தியோடு விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பேற்றினாலே ரட்சிக்கப்படுவாள் என்று வாசிக்கிறோம். இங்கே பிள்ளை பேற்றினாலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது பிள்ளை பேற்றின் மூலமாய் ரட்சிக்கப்படுவாள் என்று சொல்லப்பட்டிருக்க வேண்டும். ஆங்கில வேத புத்தகத்திலே த்ரூ என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், இந்த உலகத்திலே பாவியான ஒரு குழந்தையை பெற்றெடுத்ததினாலே அவள் ரட்சிப்பையும் இழந்து போகவில்லை, தீட்டானவளாகவும் ஆகவில்லை. அவளுடைய ரட்சிப்பிற்கான அடிப்படை விசுவாசம், அன்பு, பரிசுத்தமான வாழ்க்கை, மேலும் தெளிந்த புத்தி. தீட்டானவள் என்று நியாயப்பிரமாணத்திற்கு அடியிலே அவளை குறித்து சொல்லப்படும் பொழுது, பாவியான ஒரு மனிதனை உலகத்திற்குள்ளே கொண்டு வந்தாள் என்பதை அவளுக்கு அது நினைப்பூட்டுகிறது. கிருபையின் காலத்திலேயும் இந்த கற்ப வேதனை என்பது அவள் ஒரு விசுவாசியாக இருந்தாலும் ஒரு பாவியையே உலகத்திற்குள்ளே பிறப்பிக்கிறாள் என்பதை அவளுக்கு நினைப்பூட்டுகிறது. அப்போஸ்தலர் 16:31 நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று பார்க்கிறோம். அவர் விசுவாசித்தால் குடும்பம் முழுவதும் மீட்கப்பட்டுவிடும் என்ற அர்த்தத்திலே அங்கே கூறப்படவில்லை. நீங்கள் விசுவாசியாக இருப்பதனாலே உங்களுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படுகிறார்கள் என்பதல்ல. இன்றைக்கு சமுதாயம் மிகவும் கேடுகட்டதாக இருக்கிறது. விசுவாசியான பெற்றோரும் தாங்கள் ஒரு அழகான பூவை வளர்த்து வருகிறார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பல வேளைகளிலே அவை களையாயிருக்கிறது. அருமையான சகோதரனை, சகோதரியே, உங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களா என்பதை குறித்த நிச்சயம் உங்களுக்கு உண்டா? நம்முடைய பிள்ளைகளிடத்திலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா என்று கேட்பது மிகவும் அவசியமானது. ஒரு ஊழியர் தன்னுடைய பிள்ளைகளிடத்திலே அவ்வாறு கேட்டபொழுது, ஏனப்பா இப்படி திரும்ப திரும்ப கேட்கிறீர்கள் என்று கேட்டாலாம். அதற்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் அதை உறுதி செய்து கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் என்னுடைய இயற்கை சுபாவம் தேவனை விட்டு தூரமான ஒரு சுபாவம். நான் ஒரு ஊழியனாக இருப்பதனாலே என்னுடைய மகள் தானாகவே ரட்சிக்கப்பட முடியாது என்று கூறினார். இது மற்றும் ஒரு கேள்வியை நமக்கு எழுப்புகிறது. என்னுடைய குழந்தை பாவியாக பிறப்பதினாலே குழந்தை பருவத்திலேயே அது மரித்து போகும் என்றால் அந்த குழந்தை பாவியாக இருப்பதனாலே ரட்சிப்பை இழந்து போகிறதா என்று கேட்கலாம். இல்லை பிரியமானவர்களே, ஆதாமிலே நாம் எல்லாரும் மரிக்கிறோம். எனவே தான் அந்த குழந்தையும் மரிக்கிறது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், இந்த சிறியரில் ஒருவரையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறார். அங்கே தேவதூதர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையானது அந்த சிறு பிள்ளைகளுடைய ஆவிகள் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்க வேண்டும். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், பச்சிளங்குழந்தைகள் மரித்து போகும் பொழுது அதன் ஆவிகள் பிதாவின் சமூகத்துக்கு செல்கிறது. ஏன்? பாவிகளுக்காக மரிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். பச்சிளம் குழந்தைகள் கணக்கு கொடுக்கும் வயதை அடையவில்லை. அப்படிப்பட்ட காலகட்டத்திற்குள்ளே வரும்பொழுது அந்த குழந்தை தனக்காக ஒரு தீர்மானத்தை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. லேவியராகமம் 12 முதல் 2 வசனங்களை பார்க்கும் பொழுது, ஒரு ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஆண் பிள்ளையை பெற்றால்
7 நாட்கள் அவள் தீட்டாய் இருப்பாள் என்று சொல்லப்படுகிறது. ஒரு பாவியை இந்த உலகத்திற்குள்ளே கொண்டு வந்தபடியினாலே அந்த 7 நாட்கள் அவள் தீட்டாய் இருக்கிறாள். காயின் பிறந்தபொழுது இந்த உலகத்திற்கு ஒரு இரட்சகரை கொண்டு வந்ததாக ஏவாள் நினைத்தாள். ஆனால் ஒரு பாவியையே கொண்டு வந்தாள். முதலாவது கொலைகாரனையே அவள் கொண்டு வந்தாள். லேவியராமத்திலே இந்த பிரமாணம் கொடுக்கப்பட்டிருப்பதின் நோக்கம், ஏவாள் எப்படிப்பட்ட ஒரு குழந்தையை இந்த உலகத்திற்குள்ளே கொண்டு வந்தாளோ அதே போலத்தான் ஒவ்வொரு பெண்மணியும் இன்றும் கொண்டு வருகிறாள். அவர்கள் நன்மை செய்ய முடியாது. அந்த பிள்ளைகள் பாவத்தை தான் தானாக செய்ய முடியும். இங்கே தீட்டு என்று சொல்லப்படுவது 2 காலகட்டங்களாக பிரிக்கப்படுகிறது. முதல் காலகட்டம் 7 நாட்கள். அடுத்த வசனத்திலே பார்க்கும் பொழுது, குழந்தை ஆண் குழந்தையாக இருக்கும் என்றால் 8வது நாளிலே அது விருத்த சேதனம் செய்யப்பட வேண்டும். இது கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஒரு அடையாளம். இந்த தீட்டான நாட்கள் நினைவுபடுத்த வேண்டிய ஒரு அடிப்படை சத்தியம் என்னவென்றால், அந்த குழந்தைகள் ஒழுக்கக்கேடானவர்களாக இருக்கப் போகிறார்கள். அவர்கள் கலகக்காரர்களாக வரலாம். புதிய கலாச்சாரம் என்று சொன்னாலும் பழைய பாவத்தையே செய்கிறவர்களாக இருப்பார்கள். எனவேதான் சிறு குழந்தைகள் வேதத்தின் அடிப்படையிலே வளர்க்கப்பட வேண்டும் என்று சொல்கிறோம். பிரியமானவர்களே, சிறு பிள்ளைகள் தாங்களாகவே நல்ல காரியங்களை தெரிந்தெடுத்துக் கொள்ள முடியாத பாவிகளாக இருக்கிறார்கள். எனவேதான் ஒழுக்கப்படுத்துதலும் கற்றுக் கொடுத்தலும் கரம் பிடித்து நடத்துதலும் மிக முக்கியமானது. இந்த காரணங்களினாலேயே சிறுவர் ஊழியம் மிக மிக முக்கியமானது. 3ஆம் வசனத்திலே விருத்த சேதனத்தை குறித்து வாசிக்கிறோம். 4ஆம் வசனத்திலே பார்த்தால், அவள் 33 நாள் தன் உதிர சுத்திகரிப்பு நிலையிலே இருந்து சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறும் அளவும் பரிசுத்தமான யாதொரு வஸ்துவையும் தொடவும் பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே வரவும் கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சொன்னேன், ஒரு தாயினுடைய தீட்டான நாட்கள் 2 காலகட்டங்களாக வகுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது 7 நாட்கள். தொடர்ந்து 8வது நாள் ஆண் பிள்ளையானால் அது விருத்த சேதனம் செய்யப்படும். இஸ்ரவேல் குடும்பத்திலே பிறந்தாலும் விருத்த சேதனம் செய்யப்படும் பொழுதே அது உடன்படிக்கைக்குள்ளே வருகிறதா இருக்கிறது. எந்த ஒரு இஸ்ரவேலனுமே பிறக்கும் பொழுது முதலாவது அவன் ஆதாமின் மகனாய் இருக்கிறான். அதாவது உடன்படிக்கைக்கு வெளியே பிறந்தவனாகவே இருக்கிறான். இதை குறித்து தான் பவுல் ரோமர் 9ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களிலே இவ்விதமாய் சொல்லியிருக்கிறார். கவனியுங்கள், இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே, அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரானாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே என்று கூறுகிறார். இயற்கையான பிறப்பானது எந்த ஒரு மனிதனையும் தேவனுக்குள்ளே சரியான ஒரு உறவுக்குள்ளே கொண்டு வருகிறதில்லை. இயற்கையான பிறப்பு மனிதனை தேவனை விட்டு பிரிக்கிறதா இருக்கிறது. தேவன் எந்த வகையிலேயும் நமக்கு கடனாளி அல்ல. அவருடைய கிருபையினாலே தான் அவருடைய சொந்த குமாரனை நமக்காக இந்த உலகத்திலே அனுப்பினார். ஒரு தாயின் 2வது தீட்டு நாட்கள் 33 நாட்கள். எனவே இந்த மொத்த நாட்கள் 40 நாட்கள் ஆகிறது. அருமையானவர்களே, இந்த விருத்த சேதனம் செய்தலும் சுத்திகரிப்பின் ஒரு காரியமாக இருக்கிறது. சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வர இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள் என்று புதிய ஏற்பாட்டிலே சொன்ன வார்த்தையின் பழைய ஏற்பாட்டு செயலே விருத்த சேதனமாக இருக்கிறது. சிறு குழந்தைக்கு செய்யப்படும் விருத்த சேதனமானது ஒரு தாயின் சில பாவங்களை எடுத்து போடுகிறது என்று சொல்லலாம். இந்த ஆண் குழந்தை கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளப்படுவதனாலே அவளும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறாள். என்றாலும் அவளும் பாவியாய் இருக்கிறாள் என்பது அவளுக்கு நினைப்பூட்டப்படுகிறது. எனவே அடுத்த 33 நாட்கள் அவளுடைய தீட்டான நாட்களாய் கருதப்படுகிறது. லூக்கா 2ஆம் அதிகாரம் 22 முதல் 23 வசனங்களை பார்க்கும் பொழுது, இயேசு பாலகனும் 8வது நாளிலே விருத்த சேதனம் செய்யப்பட்டார். பின்னர் மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படியே அவருடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின போது அவர்கள் ஆலயத்திற்கு வருகிறார்கள். பாவமில்லாத இரட்சகரை இந்த உலகத்திற்குள்ளே கொண்டு வந்தாலும் மரியாளும் பாவியாயிருக்கிறாள். அவளும் அந்த சுத்திகரிப்பு நாட்கள் வரை காத்திருக்க வேண்டியதாக இருந்தது என்று பார்க்கிறோம். இயேசு பாலகன் அவளிடத்தில் பிறந்ததினாலே அவள் ரட்சிக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக அவள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ரட்சிப்பை பெறுகிறாள். மோசேயின் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றும்படியாகவே இயேசு விருத்த சேதனம் செய்யப்பட்டார். அவர் நியாயப்பிரமாணத்தை மீறுவதற்காக அல்ல, அதை நிறைவேற்றுவதற்காகவே வந்தார். நியாயப்பிரமாணத்திற்கு கீழாக அவர் பிறந்தாலும் அது எதற்காக என்றால் தன்னுடைய ஜனங்களோடு கூட தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளத்தான். லேவியராமம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்கள். பெண் பிள்ளையை பெற்றாளாகில் அவள் 2 வாரம் சூதக ஸ்திரீயைப் போல தீட்டாயிருந்து பின்பு 66 நாள் உதிர சுத்திகரிப்பு நிலையிலே இருக்க கடவள். கவனித்தீர்களா? பெண் குழந்தை என்றால் அந்த காலகட்டம் 2 மடங்காக்கப்படுகிறது. இது எதற்காக என்று தெரியவில்லை. ஆனால் ஆண் குழந்தையின் விருத்த சேதனமானது இந்த தீட்டான காலகட்டத்தை குறைக்கக்கூடியதாக இருக்கிறது.
சில சாபங்களை அது போக்குகிறதா இருக்கிறது என்று புரிந்து கொள்கிறோம். கிருபையானது புதிய காலத்தை நமக்கு கொண்டு வருகிறது. கலாத்தியர் 3:27 முதல் 29 வசனம் வரை பாருங்கள். ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆணென்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் உண்டாயிருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். அருமையானவர்களே, லேவியராமம் 12:6 முதல் 8 வசனங்களை பார்க்கும் பொழுது, சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின பின்பு அவள் ஒரு வயதான ஆட்டுக்குட்டியை சர்வாங்க தகன பலியாகவும் ஒரு புறா குஞ்சியையாவது காட்டு புறாவையாவது பாவ நிவாரண பலியாகவும் ஆசரிப்பு கூடார வாசலிலே ஆசாரியனிடத்திலே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அவன் கர்த்தருடைய சந்நிதியிலே அதை பலியிட்டு பாவ நிவிர்த்தி செய்வானாக. அப்பொழுது அவள் தீட்டு நீங்கி சுத்தமாவாள். ஆண் பிள்ளையானாலும் சரி, பெண் பிள்ளையானாலும் சரி, பிரமாணம் ஒன்றுதான். மிக முக்கியமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மற்றும் ஒரு காரியம், 8ஆம் வசனத்திலே ஆட்டுக்குட்டியை கொண்டு வர அவளுக்கு சக்தி இல்லாதிருந்தால் 2 காட்டு புறாக்களையாவது 2 புறா குஞ்சியையாவது ஒன்றை சர்வாங்க தகன பலியாகவும் மற்றொன்றை பாவ நிவாரண பலியாகவும் கொண்டு வர வேண்டும். கவனித்தீர்களா? ஒரு பாவ நிவாரண பலி, ஒரு தகன பலி. அவள் ஒரு குழந்தையை இந்த உலகத்திலே கொண்டு வந்ததினாலே அவள் ரட்சிக்கப்படவில்லை. அதற்காக அவள் ஒரு பலியை செலுத்த வேண்டியவளாயிருக்கிறாள். ஒரு தாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தனிப்பட்ட விதத்திலே விசுவாசிக்க வேண்டியவளாய் இருக்கிறாள். அது மட்டுமல்ல, பாவியான ஒரு குழந்தையை, இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பு தேவையான ஒரு குழந்தையை வளர்த்து எடுக்க வேண்டிய பொறுப்பு உடையவளாய் இருக்கிறாள். இதை மனதிலே கொண்டவளாய் அவள் வாழ வேண்டும். அருமையானவர்களே, இன்றைக்கும் ஒவ்வொரு பெற்றோரும் இதை மனதிலே கொண்டவர்களாய் குழந்தைகளை வளர்க்க வேண்டியது மிக முக்கியமானது. இயேசுவின் பெற்றோர் ஏழைகளாயிருந்தபடினாலே ஒரு ஜோடு காட்டு புறாக்களைத்தான் ஆலயத்திற்கு எடுத்துச் சென்றார்கள். அவள் பாவியாய் இருந்தபடினாலே பலியை கொண்டு போக வேண்டியவளாயிருந்தாள். ஆனால் இயேசுவுக்காக அங்கே பலி செலுத்தப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவுக்காகவோ இயேசு கிறிஸ்துவினாலோ ஒருபொழுதும் பலி செலுத்தப்படவில்லை. அவர் குற்றமற்றவர், பாவமில்லாதவர். அவர் தன்னையே உலகத்தின் பாவத்திற்காக பலியாக கொடுத்தவர். அவரே தேவ ஆட்டுக்குட்டி. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த காரியத்தை குறித்து நீங்கள் சற்றே எண்ணி பாருங்கள். கெட்டுப்போன ஒரு உலகத்திலே நாம் வாழுகிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு முதுகு காட்டிய ஒரு உலகத்திலே இருக்கிறோம். தேவனுடைய நியாய தீர்ப்பு உலகத்தின் மேலே விழ ஆரம்பித்து விட்டது. உலகத்திலே பிறந்த எல்லாருமே பாவிகள்தான் என்பதை வெளிப்படுத்தி காட்டுகிறோம். ஒவ்வொரு மனிதனுக்குமே தேவனுடைய ரட்சிக்கும் கிருபை தேவை என்பதை அறிவிக்கிறவர்களாகவே இருக்கிறோம். ஒவ்வொருவருடைய பாவங்களுக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் சிந்தப்பட்ட இரத்தம் தேவையானவர்களாக இருக்கிறோம். இப்பொழுது நாம் 13ஆம் அதிகாரத்திற்குள்ளே கடந்து செல்ல போகிறோம். இந்த அதிகாரத்திலே குஷ்டரோக வியாதியை குறித்து பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களிலே, எப்படியெனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும் விபசாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்றார் என்று வாசிக்கிறோம். லேவியராமத்தின் வினோதமான ஒரு பகுதிக்குள்ளே நாம் கடந்து வந்திருக்கிறோம். அதுதான் குஷ்டரோக வியாதியை குறித்து சொல்லப்பட்டிருப்பது. ஒருவேளை இந்த நாளுக்கு இது உகந்த வார்த்தைகளா என்று கேட்கலாம். அருமையானவர்களே, இந்த புத்தகத்தின் எல்லா பகுதிகளுமே எல்லா காலகட்டங்களுக்கும் செயல்முறைப்படுத்தக்கூடியவை. அனுதின வாழ்க்கைக்கான பரிசுத்தம் என்பதை குறித்து தான் இங்கே நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். தேவனாய கர்த்தர் தன்னுடைய ஜனங்களின் குணநலனை குறித்து அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். அவர்களுடைய உணவை குறித்து அக்கறை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை ஏற்கனவே பார்த்தோம். இப்பொழுது 13, 14, 15ஆம் அதிகாரங்களிலே குஷ்டரோகத்தை குறித்தும் சரீரத்திலே சில பகுதிகளிலிருந்து வியாதியினாலே வடியும் காரியங்களை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது மனிதனின் இருதயத்திலே உள்ள பாவத்திற்கு அடையாளமாயிருக்கிறது. இது பாவத்தின் பயங்கரமும் பாவத்தின் விளைவுகளையும் வெளிப்படுத்துகிறதாயிருக்கிறது. லேவியராம புத்தகம் பாவத்தை முக்கியத்துவப்படுத்தி பேசுகிறது. பரிசுத்தமுள்ள தேவனை தொழுது கொள்ளும் காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற இந்த புத்தகத்தின் மத்திய பகுதியிலே இந்த சரீரத்திற்கு அடுத்த காரியங்களையும் குஷ்டரோகத்தையும் குறித்து சொல்லப்பட்டிருப்பது நமக்கு ஆச்சரியமாயிருக்கலாம். பாவத்தின் அசுத்தமான தன்மையும் முரட்டாட்டமான தன்மையும் குஷ்டரோக வியாதிக்கு அடையாளமாயிருக்கிறது. மரணத்திற்கு மேலே இழுத்துச் செல்லும் பாவத்தின் பயங்கரமும் நம்பிக்கையற்ற நிலைமைக்கு மனிதனை தள்ளும் பாவத்தின் பயங்கரமும் மிக தெளிவாக சித்திரமாக்கப்பட்டிருக்கிறது. மிகவும் உஷ்ணமான தூசி படிந்த அந்த பழங்கால பாதை வழியாக குஷ்டரோகி ஒருவன் செல்லும் பொழுது
நான் அசுத்தன், நான் அசுத்தன் என்று சொல்லிக்கொண்டே செல்லுவான். இது ஒவ்வொரு இஸ்ரவேலனும் இருக்கும் ஒழுக்கக்கேடான நிலைமையிலிருந்து அற்புதமான சுத்தமாக்குதல் அவனுக்கு தேவை என்பதை அவனுக்கு நினைப்பூட்டுகிறதா இருக்கிறது. அருமையான சகோதரனை, சகோதரியே, ஒருவேளை உங்களுடைய நற்காரியங்களினாலே நீங்கள் ரட்சிக்கப்படலாம் என்று நினைத்து கொண்டிருக்கலாம். இரட்சகராய் இயேசு கிறிஸ்து தேவையில்லை என்று கூறுகிறவராக நீங்கள் இருக்கலாம். நீங்கள் இயேசு கிறிஸ்து இல்லாமல் பரலோகத்திற்கு செல்வீர்கள் என்றால் இந்த குஷ்டரோகியைப் போலத்தான் நான் அசுத்தன், நான் அசுத்தன் என்று சொல்லி கொண்டுதான் செல்ல வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளே வரவே முடியாது. தேவனிடத்திலே கடந்து வர நம்மிலே யாருக்கும் எந்த ஒரு தகுதியும் இல்லை. தேவன் நமக்கு கடனாளி அல்ல. நாம் வசிக்கும் இந்த சின்ன பூமி உருண்டையை இல்லாமல் போக பண்ண அவருக்கு அதிக நேரமாகாது. ஆனால் அருமையானவர்களே, அவர் நம்மை நேசிக்கிறார். எனவே அவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். இங்கே இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் வெளிப்படுத்த விரும்புகிற முக்கியமான சத்தியம் என்னவென்றால், பாவம் என்பது பயங்கரமான பாவம். வேத புத்தகத்தின் பல பகுதிகளிலே பாவத்தை குஷ்டரோக வியாதியோடு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. 38ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே, 5ஆம் வசனத்திலே, 7ஆம் 18ஆம் வசனங்களிலே எல்லாம் இதை குறித்து நாம் பார்க்கலாம். மக்களின் பாவத்தை குறித்து ஏசாயா சொல்லும் பொழுதும் அவருடைய உள்ளத்திலே இருந்தது இந்த குஷ்டரோக வியாதிதான். பாருங்கள், ஏசாயா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கிறேன். உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை. அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது. அது சீழ் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. மற்றும் ஒரு வேத பகுதியை வாசிக்கிறேன். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனங்கள். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அருமையானவர்களே, சிலர் என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த இடத்துல ஏசாயா குஷ்டரோக வியாதியை குறித்து பேசுகிறார், மட்டுமல்ல சரீரத்தில் இருக்கிற அந்த வியாதியை குறித்து பேசுகிறார் என்று சொல்கிறார். இல்லை பிரியமானவர்களே, ஏசாயா பாவத்தை குறித்து பேசி கொண்டிருக்கிறார். இது எப்படி உண்மையாக இருக்க முடியும் என்று ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று வாசிக்கிறோம். நாம் பாவத்திலே மரித்து விட்டோம். ஆனால் அவரோ நம்முடைய பாவத்தை தமது சரீரத்திலே சிலுவையிலே சுமந்தார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். அருமையானவர்களே, சில சரீர பிரகாரமான வியாதிகளும் பாவத்தினால் வருகிறவைதான். அதாவது அந்த வியாதி கிருமிகளுக்கு பின்னாலே பாவம் இருக்கிறது. உலகத்திலே பாவமே இல்லாமல் இருக்கும் என்றால் பாவமோ வியாதியோ இருக்காது. தொடர்ந்து இதை குறித்து நாம் நாளை நிகழ்ச்சியிலே சிந்திப்போம். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, சிறு குழந்தையின் மரணத்தினாலே துக்கத்தோடு இருக்கிறவர்களுக்காக நாங்கள் குறிப்பாய் ஜெபிக்கிறோம். தாங்களே பொறுப்பெடுக்கும் வயதிலே இல்லாத சிறு குழந்தைகள் இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்றாலும் உம்முடைய சமூகத்திலே இருக்கிறது என்ற நிச்சயத்தை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி ஐயா. அப்படிப்பட்ட குடும்பங்களிலே உம்முடைய ஆறுதலையும் சமாதானத்தையும் நீர் தந்தருள்வீராக. நாங்கள் எல்லாருமே பாலகராய் பிறக்கும் பொழுதே பாவத்தோடு பிறந்தாலும் உம்மை விசுவாசிக்கும் பொழுது நீர் எங்களுக்கு கொடுக்கிற பாவ மன்னிப்பிற்காக, ரட்சிப்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசுவாசிகளான தாய் தகப்பன்மார் தாங்கள் உலகத்திலே குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது பாவ குழந்தையாகவே இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக கருத்தோடு பிள்ளைகள் வளர்ப்பிலே கவனம் செலுத்த கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பாவமானது குஷ்டரோக வியாதியோடு ஒப்பிட்டு பேசப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டவர்களாக தொடர்ந்து நாங்கள் 13, 14ஆம் அதிகாரங்கள் எல்லாம் கற்றுக்கொள்ள நீர் எங்களை ஆயத்தப்படுத்தும். எங்கள் ஒவ்வொருவரோடும் பேசும். இந்த நிகழ்ச்சி யார் யாருடைய வாழ்க்கைக்கு தேவையோ அவர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்க கர்த்தர் கிருபை செய்வீராக. உம்முடைய வசனங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதை ஆராயும் பொழுது நீர் எங்களுக்கு தருகிற நித்திய ஜீவனுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு இரட்சகரின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். ஒரு விசுவாசி எவ்வாறு கிறிஸ்துவின் சரீரத்தோடு இணைக்கப்படுகிறான்? யோவான் ஸ்நானகன் எவ்வாறு இயேசுவின் முதலாம் வருகையையும் இரண்டாம் வருகையையும் தெளிவுபடுத்துகிறான்? இயேசு கிறிஸ்து தன்னை முழுமையாக மனுகுலத்தோடு மனிதனாக காண்பிக்க என்ன செய்தார் என்பதை கற்றுக்கொண்டோம். அடுத்த நிகழ்ச்சியில் நாம் வனாந்திரத்திலே இயேசு எவ்வாறு சோதிக்கப்பட்டார், கப்பர்நகூமிலே அவர் தனது ஊழியத்தை எவ்வாறு துவங்கினார்,
கலிலேயா கடற்கரையிலே சீடர்களை அழைத்த விதத்தை குறித்தும் சோதனை என்ற வார்த்தையில் அடங்கியிருக்கும் பொருள் என்ன? இயேசு கிறிஸ்துவுக்கு வந்த சோதனை எப்படிப்பட்டது என்று நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம்.